நமச்சிவாய மகாபிரிவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறோமா, நமக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறோமா, நமக்கு கிடைக்குதா? எனக்கு வீடு வேணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், நல்ல ஒரு இடம் வாங்கணும், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அத்தனையும் எனக்கு நிறைவேறுதா? ஏன் நிறைவேறலை? நம்ம நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு நம்ம குறைச்சிக்கிறோமா, இல்லை நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா, இல்லை நமக்கு கர்மா காரணமா, இப்படிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம யாருமே ப்ரெசண்ட்டில் இல்லை. நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாஸ்ட்டில் வாழறோம், இல்லைனா ஃப்யூச்சரில் வாழறோம். ப்ரெசண்ட்டில் வாழறது இல்லை. என்ன குழப்பறோன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், பாஸ்ட்டில் நடந்ததை அசை போடுது மனசு. அவங்க எனக்கு இதை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இதை இவங்க கொடுக்கல, பண்ணலை, போகலை, இது எல்லாருக்குமே எனக்குமே இருக்கிறது தான். அதுதான் நமக்கு காரணமே. பாஸ்ட் எடுத்துகிட்டு வரோம், எனக்கு இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க காசு கொடுக்கல, எனக்கு அவங்களால நான் இதை கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம். அது ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு. ஏன் திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்மளை? இது யோசிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு அதை கொடுக்கணும், அதை பண்ணணும், நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, அவ்வளோ அந்த ஃப்யூச்சர் டியூட்டியை நினச்சி இன்றைக்கி பயப்படுறோம். பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறோம், ஃப்யூச்சரை நினச்சி கஷ்டப்படுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கே தவிர ப்ரெசண்ட்டில் நம்ம வாழலை. ப்ரெசண்ட்டில் நம்ம ஹாப்பியாக வாழ்ந்தோம்னா பாஸ்ட்டும் வராது, ஃப்யூச்சருடைய பயமும் வராது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இதுதாங்க உண்மை. நம்ம சொல்கிறது சொல்லிடலாம். எப்படி செய்யறது? ரொம்ப எளிமையாக தினமும் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுடைய க்ரோத்துக்காக நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருமோ அந்த டைமை நீங்கள் ஒதுக்கிக்குங்க. காலையிலையா, மத்தியானமா, சாயந்தரமா, நைட்டா, எப்போ உங்களுக்கு ஒத்து வருமோ அப்போ ஒதுக்கிக்குங்க, தப்பு கிடையாது. 10 நிமிஷம் உங்களுக்காக, உங்கள் க்ரோத்துக்காகன்னு ஒதுக்கிக்குங்க. ஒரு 30 டேஸ் நீங்கள் செய்யணும். 10 நிமிஷம்தான். 15 நாள் நீங்கள் செய்யும்போதே உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். என்ன செய்ய போகிறோம்? கிராட்டிடியூட் தாங்க பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, முதல் நாள் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 12ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா? 12ஆம் தேதி என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு பேஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நன்றி எழுத போகிறீங்க. நல்ல விஷயம், அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தோஷகரமாக நடந்த விஷயம். ஏன்னா உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சிருக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிக்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதுக்கிட்ட மாற்றங்கள் வரும், உங்கள் மனசுக்கிட்ட மாற்றங்கள் வரும். இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது கோயிலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற சந்தோஷ உணர்வோடு நான் அந்த நன்றியை, கிராட்டிடியூடை எழுதுகிறேன். என்னை யாரோ கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என் மைண்டுக்குள்ளார அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும், நான் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிப்பேன். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்ட் வெளியில் போகும், ஃப்யூச்சரை பற்றின ஃபியரும் வெளியில் போக ஆரம்பிக்கும். இதுதாங்க ஃபஸ்ட் டே. ஒரே ஒருத்தருக்காக, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக, உங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே நன்றி எழுதுறீங்க, அவ்வளோதாங்க. அடுத்த நாள் அந்த ஃபஸ்ட்டு டே சொன்னதை நன்றி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்க. என்ன ஆகுது, கோயில் இப்போ என்னென்னா கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கோயிலுக்கு போனதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, 2வது நாள் நீங்கள் ஃபஸ்ட் டே சொன்னதை விட்டுட்டு ஏதாவது ஒரு 2 பர்சனுக்கு நன்றி எழுத ஆரம்பிங்க. உங்கள் அம்மாவுக்கு எழுதுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதுங்க, கணவருக்கு எழுதுங்க, மனைவிக்கு எழுதுங்க, அண்ணன், தம்பி, யாருக்காவது ஒரு 2 பேருக்கு அந்த பேஜ், ஒரே ஒரு பேஜ் தான் எழுத போகிறீங்க. நன்றி எழுத ஆரம்பிக்கிறீங்க. அவங்க ஏதோ செஞ்சதுக்கோ, இல்லை அவங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ, எதையோ ஒன்று நினச்சி எழுதுங்க. அவன் எனக்கு பணம் கொடுத்ததற்கு நன்றி, அவன் எனக்கு உதவியதற்கு நன்றி, அவன் என் கூட நன்றாக பேசியதற்கு நன்றி, எனக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன நடக்குதோ, இல்லை என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நன்றி எழுதுறீங்க. 3வது நாள் 3 பேர், அந்த 2 பேரையும் விட்டுறீங்க. 2வது நாள் எழுதின 2 பேரையும் விட்டுட்டு 3வது நாள் 3 பேர் வேறு யாரையாவதுக்கு எழுதுங்க.
ஆனால் நீங்கள் 3வது நாள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டே நடந்த இன்சிடெண்ட்டையும் சொல்லணும், செகண்ட் டே நடந்த இன்சிடெண்ட்டையும் சொல்லிவிட்டு தேர்ட் டே என்ன செய்கிறீங்கன்னா வேறு 3 பேருக்கு, இப்போ உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், உங்கள் பாஸுக்கு நன்றியை சொல்லுங்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா 30 நாளும் ஒவ்வொருத்தரை தேடுறோம். நீங்கள் யோசிக்கலாம், அவ்வளோ பேர் என்கிட்ட எங்கே இருப்பாங்க? இருக்காங்க, ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த கடைக்காரருக்கு நன்றியை சொல்லுங்கள், அந்த பொருளை செய்தவருக்கு நன்றியை சொல்லுங்கள், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட் பீப்புளுக்கு நன்றியை சொல்லுங்கள். சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பாட்டுக்கு நன்றியை சொல்கிறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ்க்கு நன்றியை சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நன்றியை சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்கள், நிலத்துக்கு நன்றியை சொல்லுங்கள், தண்ணிக்கு நன்றியை சொல்லுங்கள், காற்றுக்கு நன்றியை சொல்லுங்கள், சூரியனுக்கு நன்றியை சொல்லுங்கள். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் பெருக்கிறவங்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய மனதில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிப்பீங்க, நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இதை நீங்கள் சொல்லிட்டு வர 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 நீங்கள் யூனிவர்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானதை தன்னால் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 20 நாள், ஒரு 25 நாள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு நல்ல வேலை கொடுத்ததற்கு நன்றி, நான் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு நன்றி, என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளையோ பெண்ணோ கிடைத்ததற்கு நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை 25 நாள் கழித்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் அத்தனை பீப்புளுக்குமே டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய மைண்டு கொஞ்சோண்டு நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து விலக ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் தாட்ஸுக்குள்ளார போக ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும், உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகும். இதுதாங்க வழி, ரொம்ப எளிமையான வழி. நீங்கள் இதுக்காக 5 பைசா செலவு பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் இருக்கிற டைரியையே எடுத்து எழுத ஆரம்பிங்க. இல்லை அன்ரூல்டு நோட் இருக்கா, உங்கள் பிள்ளைகள்லாம் ஏதாவது நோட்டு எழுதிட்டு வச்சுருப்பாங்க, அதில் பேலன்ஸ் பேப்பர் இருக்கா, அது எல்லாத்தையும் கிழிங்க, ஒரு நோட்டாக தைங்க, உட்காந்து எழுதுங்க. 10 நிமிஷம் உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் சேர்த்து நன்றியை சொல்லணும். அவங்களெல்லாம் திட்ட வேணாம், அவங்களெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். துரோகம் பண்ண அத்தனை பேருக்குமே நீங்கள் இந்த 25 நாளில் நன்றியை சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட இருந்து மாற்றங்கள் வரும். ஒன்று, அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரணும்னா பணம் வரும், இல்லை அவங்களாவே விலகி போயிடுவாங்க. இதுதான் நமக்கும் தேவை. இதுதான் நன்றியினுடைய ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையான வழி, செய்யுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துக்குங்க. எல்லாமே நம் கைவர பெற முடியும் இந்த எளிமையான பயிற்சியின் மூலம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.